பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக தம்மையே கொடுத்து எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாள் தேவ வசனத்துக்காய் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இது உம்முடைய வார்த்தைகள், எங்களுடைய வார்த்தைகள் அல்ல. இது உம்முடைய வார்த்தைகள். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறது, கட்டுகிறது, நாட்டுகிறது, எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறது. இன்றைய நாளிலும் அவைகள் செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மேற்கொள்ளுவதா உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகுவதாக இயேசுவின் நேற்று நாமத்தினால் ஆமென். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 7 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. அப்ப கவனியுங்கள், ஒருவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப எங்களுடைய நினைவுகள் தான், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் தான் எங்களை என்ன செய்கிறது, நடத்துகிறது. இங்கே கவனிங்கள், இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் ஆள் சிந்தை, இன்னொரு விதத்திலே சொன்னால் சப்கான்சியஸ்னஸ். அப்ப சப்கான்சியஸ் தான் எங்களை என்ன செய்கிறது, நடத்துகிறது. சப்கான்சியஸுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே எண்ணத்தை எல்லாம், எப்பேற்பட்ட அறிவை நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறோமோ அவைகள் தான் அனுதினமும் நம்மை நடத்துகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாங்கள் எண்ணத்தை கொண்டு போகிறோம், எப்பேற்பட்ட அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது மிகவும் அவசியம். நாங்கள் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ளே தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் பிசாசு சொன்ன காரியங்களை எடுத்துக்கொண்டபடியினால் அந்த வார்த்தைகள் அவைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. பிசாசு பேசின பிறகு ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சரி, அதை எடுப்போம், வாசிப்போம். பிசாசு பாருங்க எப்படி அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே அவன் என்ன செய்கிறான், தேவ வார்த்தைகளை டெபாசிட் பண்ணுகிறான். அப்படி அவன் டெபாசிட் பண்ணினபடியினால் அவர்கள் அவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் செயல்படுகிறார்கள். 3 அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது இஸ்ரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இஸ்ரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் இஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்ன வார்த்தையை பிசாசு கேன்சல் பண்ணுகிறான். அப்படி உங்களுக்கு நடக்காது. இப்படியாகத்தான் இன்றைக்கும் பிசாசானவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறான். சில காரியங்கள் நம்ம வைத்து பொய் சொல்ல வைக்கிறான். தேவன் மன்னிப்பார், தேவனுக்கு தெரியும், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று தெரியும். அல்லது ஜெபத்துக்கு போகும் பொழுது டயர்டாக நீங்க ஃபீல் பண்ணுவீர்கள். அப்பொழுது பிசாசு சொல்லுவான், தேவனுக்கு தெரியும், நீங்கள் டயர்டா இருக்கிறீங்கள் என்று தெரியும்,
அதனாலே அது குற்றமில்லை, நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லி இப்படியாக அவன் பேசுவான். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தேவனை கிட்டிச் சேருகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிசாசுக்கு நீங்கள் எதிரியாக மாறிவிடுகிறீர்கள். எவ்வளவுக்கு அதிகமாய் ஆதாம் ஏவாள் தேவனை நம்பி விசுவாசித்து செயல்படுகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவனுக்கு ஆபத்தாக முடிகிறது. ஆகவேதான் பிசாசானவன், சத்துருவானவன் நாங்கள் தேவ சித்தம் செய்யாதபடிக்கு எல்லா விதத்திலும் பலவிதமான என்ன செய்வான், தந்திரங்களினால் பேசுவான். கவனிங்கள், இங்கே என்னத்தை யூஸ் பண்ணுகிறான்? தந்திரம். இங்கே பார்க்கிறோம், பிசாசானவன் உபயோகித்த ஆயுதம் என்ன? தந்திரம். இப்படியாகத்தான் தந்திரமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கொமெடி என்றால் இந்த என்ன சிரிக்க வைக்கிற ஜோக், இவைகள் எல்லாம் பார்க்கிறார்கள். வடிவேலுடைய ஜோக் என்று பார்க்கிறார்கள் என்ற கொஞ்ச நேரம் சிரிப்போம், அது எந்த தப்பும் இல்லத்தானே என்று சொல்லி அநேக காரியங்களில் இன்றைய கிறிஸ்தவம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அது தவறு. ஏனென்றால் வடிவேலுடைய ஜோக் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்குவதில்லை. தேவ வார்த்தையும் அவர் செய்து முடித்தவைகளும் தான் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவைகளாய் இருக்கிறது. ஆமேன். ஆகவே மனுஷரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, தேவனிடத்தில் அல்ல மனுஷரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாட்களிலே பலவிதமாய் சத்துரு கிரியை செய்கிறான். அவனுடைய தந்திரம் தேவனை விட்டு பிரித்து நம்மை உலகத்துக்குள் கொண்டு போவதுதான் அவனுடைய தந்திரமாய் இருக்கிறது. அப்ப கவனியுங்கள், இந்த இடத்திலே ஆதாம் ஏவாள் புதிதாக தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படி வஞ்சித்தான்? தந்திரத்தினால் வஞ்சித்தான். அப்ப எல்லா விஷயங்களிலும் பிசாசு எப்படி வருகிறான்? தந்திரத்தோடு வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான்? தேவன் சொல்லுகிறதற்கு ரைட் ஆப்போசிட்டாய் சொல்லுகிறான். கவனிங்கள், அப்போஸ்தலர்கள் மிகவும் களைப்படைந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒரு வாட்டி அல்ல, 2 வாட்டி அல்ல, 3 முறை வந்து அவர்களை எழுப்பி ஜபியுங்கள், ஜபியுங்கள், 1 மணி நேரமாவது நீங்கள் ஜபியுங்கள். மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகவே ஆவியின் சத்தத்தை கேட்டு செயல்படுங்கள், மாமிச சத்தத்தை கேட்டு செயல்படாதிருங்கள். நீங்கள் ஆவியின் சத்தத்தை கேட்டு ஜபிக்க ஆரம்பித்தால் தேவ வல்லமை சரீரத்தை மேற்கொண்டு பலப்படுத்தும். அப்ப தேவ வல்லமை நம்மேலு வராதபடிக்கு மாமிசம் சொல்லுகிறது என்னன்று? இல்லை, தூங்குங்கள் என்று மாமிசம் சொல்லுகிறது. அந்த மாமிச வார்த்தைகளை நாங்கள் தேவ வார்த்தையை வைத்து மேற்கொள்ள வேண்டுமே அல்லாமல் மாமிசத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், சத்துரு எப்படி சொல்லுகிறான்? அப்படி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீன்மை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது கவனிங்கள், இந்த சத்தத்தை, இந்த அறிவை பெற்றுக்கொண்ட பொழுது இப்பொழுது அந்த அறிவு என்ன செய்யுது? ஏவாளுக்குள் கிரிய செய்கிறது. அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் ஓடி ஓடி அறிவை எடுக்க விரும்புகிறோம். டெலிவிஷனா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், சினிமாக்களா இருக்கட்டும், இல்ல கொமெடியா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? அறிவை கொடுக்கிறது. அந்த அறிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அறிவு நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்மை தவறாக கிரியை செய்ய வைக்கிறது. அநேகர் நினைக்கிறார்கள், அது என்ன சும்மா ஒரு 4 ஜோக் தானே என்று நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்களானால் அப்புறமா நீங்கள் ஜோக் அடிக்கிறவர்களாய், மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்களுக்கே தெரிந்திருக்க வேண்டும், ஜோக் என்பது மற்றவர்களை இழிவுபடுத்துவது தான் ஜோக். அப்ப
இவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு இவைகளை எவ்வளவுக்கு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய வாயில் இருந்து அவைகள் புறப்பட்டு வரும். ஆகவே எங்களுடைய செவிகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். எங்களுடைய கண்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். என்னத்தை பார்க்கிறோம், என்னத்தை கேட்கிறோம் என்பது மிகவும் அவசியம். என்னத்தை பேசுகிறோம் என்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் எண்ணத்தை நாங்கள் அறிகிறோமோ அந்த அறிவுதான் நம்மை நடத்துகிறது. கவனிங்கள், இந்த அம்மா அதாவது ஏவாள் ஒரு காரியத்தை பிசாசு மூலமாய் அறிந்து அதை நம்புகிறார். நம்பினபடியினால் அந்த அறிவு அந்த அந்த சகோதரியை நடத்துகிறது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதென்று கண்டு. அப்ப இதுவரைக்கும் அந்த சகோதரி அதாவது ஏவாள் என்ன செய்யறா? அதே வழியா 1000 வாட்டி போய் வர்றா. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாட்டி போய் வர்றா. ஆனால் என்ன செய்யவில்லை? அவருக்கு இது புசிப்பதற்கு நன்மையும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதாக காணவில்லை. ஆனால் இப்பொழுது சத்துருவானவன் அறிவை கொடுத்தபடினால் அதை குறித்த ஒரு அறிவு வரும் பொழுது என்ன செய்கிறது? அந்த வார்த்தைகளை நம்பினபடினால் இப்பொழுது இந்த காரியம் எல்லாம் அவருக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அந்த அந்த ஏவாளுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. புசிப்பதற்கு நன்மையாக தோன்றுகிறது, பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புத்தி தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப கவனிங்கள், மிகவும் அவசியம். எந்த அறிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அறிவு தான் நம்மை நடத்துகிறது. அவன் நினைவின்படியே அவன் வாழ்க்கை இருக்கிறது. அப்ப நான் இப்பேற்பட்ட அறிவை நான் பெற்றுக்கொள்வேனானால் அது என்னை மாத்திரம் மேற்கொள்ளாது மற்றவர்களையும் என்னை சார்ந்தவர்களையும். கவனிங்கள், அவள் புசித்தது மாத்திரமல்ல, கணவனுக்கும் கொடுக்கிறார். அப்ப தவறான அறிவுகளை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த தவறான அறிவு நம்மை மாத்திரம் அது மேற்கொள்ளவில்லை, நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் அவைகள் மேற்கொள்ளுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது? சாபத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இது தெரியாமல் என்ன செய்கிறோம்? ஈஸியாக அறிவை, தவறான அறிவை நமக்குள்ளே கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஒரு ஜெர்மன் கேர்ள், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கணும் என்று விரும்புறேன் என்று சொல்லிட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த உலகத்து பாடல்கள் நாங்க இனிமே கேட்க கூடாதா? படங்கள் பார்க்க கூடாதா? இன்றைக்கு எவ்வளவு ஈஸியாக என்ன செய்து விடுகிறார்கள்? படங்கள் எல்லாம் நாங்க பார்க்கலாம், பாட்டு எல்லா உலக பாட்டும் கேட்கலாம், இப்படி எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த அறிவு தான் நம்மை நடத்துகிற இந்த அறிவு நமக்கு இல்லை. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த சத்தியம் அநேகருக்கு தெரியல. ஈஸியாக புதருக்குள்ளே கொண்டு போய் கையை வைக்கிறார்கள். பாம்பு புத்துக்குள்ளே ஈஸியாக கையை வைக்கிறார்கள். பாம்பு கடிச்சோன்னு என்ன சொல்லுவார்கள்? இது தேவ சித்தம், தேவன் தான் அனுமதித்தார், தேவன் தான் ஏதோ ஒரு நன்மை செய்யும்படி எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவன் தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய இதயத்தின் நினைவு மிகவும் முக்கியம். அதனால் தான் வேத வார்த்தைகள் நமக்கு மிகவும் முக்கியம். அதனால் தான் வேத வார்த்தைகளை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நீ அனுதினமும் தியானிப்பாயானால், இதைத்தான் அவர் ஜோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம்.
நீ அனிதனமும் தியானிப்பாயானால் இதன்படி நடந்து கொள்வாய். அப்ப இதன்படி நடக்க வேண்டுமானால், தேவ வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டுமானால், அப்படி நடப்பதற்கான பலனே தேவ வார்த்தையிலிருந்து தான் நமக்கு வருகிறது. அதை தியானிப்பதின் மூலமாய்த்தான் நமக்கு வருகிறது. அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் தேவ வார்த்தையை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்கள் எங்களை மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஏனென்றால் எங்களுடைய இதயத்தின் நினைவு தான் என்ன செய்கிறது? எங்களை அப்படியாக நடக்க செய்கிறது, பேச செய்கிறது, கிரிய செய்ய வைக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். பிரியமானவர்களே, தேவன் காக்க போவதில்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் தான் இதை காத்துக்கொள்ள வேண்டும். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் தேவன் இதை செய்ய மாட்டார், நமக்குள்ளே திணிக்க மாட்டார். ஏனென்றால் நமக்கு ஃப்ரீ வில், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். சுதந்திரம் கொடுத்தபடியினால் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். கவனியுங்கள், ஆதாமுவாள் இந்த நன்மை தீன்மை அறிகிற விருட்சத்தின் கனியை எடுத்து புசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்திருக்கலாம்? இருமி இருக்கலாம் என்று செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தாலே அவர்கள் பயத்திலே என்ன செய்திருக்க மாட்டார்கள்? தொட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் அப்படி செய்ய மாட்டார். ஏனென்றால் முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப உங்களுக்கும் எனக்கு முழு சுதந்திரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறபடியினால் நாங்கள் பிரியப்பட்டு தவறான காரியத்தை அறிந்து அதை செய்ய முயற்சிக்கும் பொழுது தேவன் தடை செய்ய மாட்டார். அப்படி ஏதாவது தடை வந்தால் யாரோ ஒரு பரிசுத்தவான் உங்களுக்காக என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒரு ஆள் இப்படியெல்லாம் இவருடைய வாழ்க்கையில வாய்க்க கூடாதாண்டவர் என்று ஜெபித்திருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்காவிட்டால் அது நிச்சயமாய் நீங்கள் என்னத்தை முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த தீமையான காரியம் உங்களை மேற்கொள்ளும். எல்லா காவலோடும், 1-2 காவல் அல்ல, 1-2 தரம் அல்ல, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து. அப்படி நீ காத்துக்கொள்வாயானால், தேவ வசனத்தின்படி காத்துக்கொள்வாயானால், வாலிபன் தன் வழிகளை எதனால் காத்துக்கொள்ளுவான்? அவருடைய வசனத்தினால் தானே. ஆகவே தேவனுடைய வசனத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் காத்து கொள்ளப்படுவோம். இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை தியானி, அப்பொழுது நீ இவைகளின்படி செய்வாய், அப்பொழுது நல்ல வெற்றி, மேன்மையான வெற்றி உன்னை மேற்கொள்ளும் என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அப்ப எங்களுடைய இதயத்தை காத்து கொண்டால், தேவ வசனத்தினால் நிரப்பிக் கொண்டால், அதனிடத்திலிருந்து என்ன செய்யும்? அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய கிரியைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆமென். ஆகவே மிகவும் முக்கியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நாங்கள் எங்களுடைய சிந்தையை மாற்றாமல் படிக்கிற பாடல்கள் அல்ல எங்களுடைய ஆராதனை. ஆனால் சிந்தையை மாற்றி தேவ சித்தத்தின்படி நான் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. தேவ சித்தமும் நான் செய்வேன், உலக சித்தமும் நான் செய்வேன், என்னுடைய சித்தமும் நான் செய்வேன் என்பதாக அல்ல. நாங்கள் எல்லோரும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருப்போம். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு உரியவர்கள், எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆமென். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால் இந்த உலகம் நடக்கிறது போல, பேசுகிறது போல, சிந்திக்கிறது போல, செயல்படுகிறது போல செயல்படாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். அப்ப தேவன் நமக்கு மறுரூப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை அவரை அறிகிற அறிவினார் என்ன எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடித்து விட்டார். எப்படியாக என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது, எப்படியாக நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து நான் மறுரூபமாக வேண்டும். என்னை அவர் ஆட்டோமேட்டிக்காய் மறுரூபமாக்க மாட்டார். ஏனென்றால் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் இவைகளை அறியும் பொழுது நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். உங்களுடைய அப்பா சொத்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த சொத்து பத்திரத்தை படிக்கும் பொழுது நீங்கள் அந்த சொத்துக்கு சொந்தக்காரராய் மாறி விடுகிறீர்கள். அதை அறியும் பொழுது அவைகள் வந்து உங்களை மேற்கொள்ளுகிறது. அதே போலத்தான் தேவன் செய்து முடித்தவைகளை அறியும் பொழுது அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். பரிசுத்தத்தை அறியும் பொழுது, தேவன் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார் என்று அறியும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம் என்னை மேற்கொள்ளும். என்னை பலப்படுத்தி விட்டார் என்று அறியும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற பலவீனம் ஓடி போகும். என்னை சுகப்படுத்தி விட்டார், அவருடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமானேன் என்பதை அறியும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற சுகையினம் ஓடி போகும். அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை. என்னுடைய குறைவுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் ஓடி போகும். ஆமென். இப்படியா என்னுடைய இதயத்தை, என்னுடைய சிந்தையை புதிதாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மறுரூப வாழ்க்கை, இயேசு பெற்றுக் கொடுத்த மறுரூப வாழ்க்கை என்னை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆமென். நீங்கள் 2 கொரிந்தியர் 10:5 மிகவும் முக்கியமான வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையையும். அப்ப கவனிங்கள், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் அந்த வசனத்தை செய்ய முடியாதபடிக்கு அல்லது அந்த வசனம் நம்மை வந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு வேற வசனங்கள் நம்மை என்ன செய்கிறது? மேற்கொள்ளுகிறது. அது தாங்களை உயர்த்துகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப எண்ணங்கள், கவனிங்கள், எண்ணங்கள் என்ன செய்கிறது? வசனத்துக்கு மேல கிரிய செய்ய முயற்சிக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? தழும்புகளினால் குணமானோம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சரீரம் என்னத்தை எனக்கு சொல்லுகிறது? அல்லது என்னத்தை எண்ணுகிறது? இல்லை, நான் சுகையினமாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறது. அப்ப வசனத்துக்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறது. ஆனால் அவற்றை வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி நாங்கள் செயல்பட வேண்டும். சுகையினமே, வசனத்துக்கு கீழ்ப்படி. அவருடைய வசனத்தினால், அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன். அவர் வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குறார். என்னுடைய வியாதியை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால் நான் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் பேச வேண்டும். 103வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? அவன் தன்னோடு தானே பேசுகிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று பேசுகிறான். அப்படியாக பேச வேண்டும். அடங்கு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி என்று நீங்கள் பேச வேண்டும். சுகையினமே வெளியேறு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி. தேவ வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நான்
குணமானேன். இப்படியாக நாங்கள் பேச வேண்டும். ஆனால் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் அதிகமாய் பேசுவோம். நேற்றைய நாளிலும் கூட ஒரு தாயும் சகோதரியும் சுவையினம் அதிக நாட்களாய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அநேக வேதனைகள் துன்பங்களை அனுபவிச்சு அவங்களுக்கு என்ன வருத்தம்ன்றே கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்தும் அவர்களுக்குள்ளே பெயின் அப்படி எல்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த என்னுடைய வீட்டுக்கு கடந்து வந்திருந்தார்கள் நேற்றைய நாளிலே ஜெபத்துக்காக. ஆனால் தேவனுடைய வல்லமை அவர்களை மேற்கொண்டது. அப்படியே என்ன செய்தார்கள், தரையில விழுந்தார்கள். தாயும் விழுந்தார்கள், மகளும் விழுந்தார்கள். தேவனுடைய வல்லமை அவர்களை மேற்கொண்டது. சுகம் அவர்களை மேற்கொண்டது. அதற்கு பிறகு எழும்பினார்கள். சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை, சரீரத்தில் எந்த பெயினும் இல்லை. ஆனால் மறுபடியும் வாயை திறந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தொடர்ந்து ஜெபிங்க பாஸ்டர், இது வரக்கூடாது பாஸ்டர், நாங்க டிராவல் பண்ண போறோம் பாஸ்டர். லாஸ்ட் டைம் நாங்க டிராவல் பண்ணின பொழுது, கொரியாவுக்கு போன பொழுது எங்களால நாங்க எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சோம் பாஸ்டர். இப்படியாக மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பிரச்சனையிலே கொண்டு போய் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். இப்பொழுதுதான் விடுதலை கிடைத்திருக்கிறது. எனக்கு பூரண விடுதலையே தேவன் கொடுத்தார். இனிமேல் இவைகள் என்னை சேதப்படுத்த மாட்டாது, இவைகள் எனக்கு கிட்டவே வர முடியாது என்று விசுவசிக்காமல், பாஸ்டர் தொடர்ந்து ஜெபிங்கோ, ஏனென்றா வரக்கூடாது பாஸ்டர், நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் பாஸ்டர், எவ்வளவோ என்று சொல்லி எங்களுடைய பழையவைகளை நினைக்கிறோம், பூர்வமானவைகளை சிந்திக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனால் அவைகளை நினைத்து மறுபடியும் எங்களை ஹீலிங் கிடைத்த பிறகு ஹீலிங்கை குறித்து சந்தோஷப்படாமல், அதை குறித்து செலப்ரேட் பண்ணாமல், எவ்வளவு அருமையான ஆண்டவர் இப்போ ஒரு விடுதலையை ஒரு நிமிஷத்திலேயே நமக்கு கொடுத்தாரு என்று சொல்லி சந்தோஷப்படாமல், மாறாக இனிமேலும் வரும், நாளைக்கும் வரும், நாளண்டைக்கும் வரும், சில வேளை நெக்ஸ்ட் வீக்கும் வரும், ஆகவே தொடர்ந்து ஜெபிங்க பாஸ்டர். அப்ப அவங்களே எதிர்பார்க்கிறார். இப்படியாக தவறான சிந்தைகள் நம்முடைய இதயத்திலே உட்கார்ந்து இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. கவனிங்க, எப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறான் என்றதை பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதா. அப்ப உமக்கு சித்தமானவைகளை நான் தியானிக்கும்படி எனக்கு உதவி செய்யும், உமக்கு சித்தமானவைகளை நான் பேசும்படி எனக்கு உதவி செய்யும். நான் என்ன செய்யக்கூடாது? வாயை திறந்து அலப்ப கூடாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் உங்களோட அப்பா தானே, நீங்க என்ன வேணுமானாலும் பேசலாம். அப்படி கிடையாது. நீங்கள் சரியாக பேசினால் ஆவியோடும் ஆராதிப்பேன், கருத்தோடும் ஆராதிப்பேன். அப்ப கருத்தும் ஆவியும் மிகவும் முக்கியம். அது ஜெபத்துக்கும் உகந்தது, ஆராதனைக்கும் உகந்தது. ஆமென். ஆகவே பிரியமானவர்களை, டைம் ஆகிவிட்டது. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே நாளிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவனையும் அவரை அறிகிற அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லா காவலோடும் இதயத்தை காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை சரியாய் அறிந்து அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களுடைய இதயங்கள் நிரப்பப்படுவதாக. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் எங்களுடைய இதயங்கள் உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வாக்குத்தத்தினால், நீர் செய்து முடித்தவைகளினால் எங்களுடைய இதயங்கள் நிரப்பப்படட்டும். அதே நாங்கள் தியானிப்போம், அதே நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நீர் பெற்றுக் கொடுத்த சகல விடுதலையும் எங்களை மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் யாரெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் விலகி போவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டங்களும்,
பிசாசின் தொல்லைகளும் பிசாசின் தவறான சிந்தைகளும் வெளியேறுவதாக. பயம் வெளியேறுவதாக. நாளைய குறித்த பயம் வெளியேறுவதாக. சுகையினம் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. பலவீனம் ஒட்டி போவதாக. உம்முடைய பூரண விடுதலை, பூரண ரட்சிப்பு இவர்களை மேற்கொள்ளுவதாக. இப்பொழுதே விடுதலை ஆக்குவதாக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இப்பொழுது இவர்களை எல்லா நன்மையினாலும் கிருபை வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களோட மைக் ஓப்பன்ல இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஆமீன், ஆமீன். அருமையான தகவல் செய்திக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நான் தலைப்பை இப்படியாக கொடுத்திருக்கிறேன். நமது இருதயம் எதை விரும்புகிறதோ அதை அருளி செய்யும் தேவன் இயேசு. ஆனபடியால் இருதயத்தை காத்துக்கொள். ஆமேன். நன்றிகளும் ஆமென், நன்றிகளும் ஆமென். வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வியாழக்கிழமை எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறபடியால் நாங்கள் நாளைக்கு சந்திப்போம் பாசர். வியாழக்கிழமை எனக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கிறது, நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ். ஓகே, ஓகே. தேங்க்யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இருதயத்தை குறித்ததான செய்தி எடுத்து வந்தார். இருதயம் வேதாகமத்தில் சொல்லுகிறது, இருதயம் மகா திருக்குள்ளது என்று. ஆனபடியால் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயமாக அருளுவார். அந்த வகையிலே இருதயத்தில் புறப்படுகிறவைகளை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நாளைய ஊழியருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்திருக்கிறார். அந்த தேவ செய்தி உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். மறு உழைப்பிலே கேட்கின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஒளியிலிருந்து விடைபெறுவோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். நாங்கள்